ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யானிஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி என்னோடய ஸ்டைலில் மீன் குழம்பு எப்படி செய்யுது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் 1 கிலோ அளவுக்கு காணக்கத்தை மீன் வாங்கி நல்லா வாஷ் பண்ணிட்டு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் மிளகாய் தூள், அதுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு, 1/4 டீஸ்பூனுக்கும் குறைவாக ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு லெமன் எல்லாத்தையும் சேர்த்து அந்த மீனை மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். மீன் கூட சேர்த்து அந்த மசாலாவை மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா நம்ம 1 குழி கரண்டி அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு அதில் 20 பல் அளவுக்கு பூண்டு சேர்த்துட்டு பூண்டு வந்து நல்லா பாதியாக வதக்கி வர வரைக்கும் கொஞ்சம் டைம் எடுத்து சிம்மில் வச்சு தான் இதை பண்ணணும். ஹை ஃப்ளேமில் வச்சிட்டிங்கன்னா ரொம்ப தீஞ்சு போயிடும். ஸோ பாதியாக வதங்கி வர அளவுக்கு விட்டுட்டு அதுக்கப்புறமா நான் இன்றைக்கி வந்து ஒரு பெரிய சைஸ் வெங்காயமும் அதுக்கப்புறமா ஒரு 7 சின்ன வெங்காயமும் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வதக்கி எடுத்துக்கிறேன். நீங்கள் பெரிய வெங்காயம் மட்டும் ஆட் பண்ணுறதா இருந்தால் 2 பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. இது சின்ன வெங்காயம் மட்டும் ஆட் பண்ணுறதா இருந்தால் 20 சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. ரெண்டும் கலந்து ஆட் பண்ணும்போது ஒரு பெரிய வெங்காயமும் 10 சின்ன வெங்காயமும் ஆட் பண்ணுங்கள். நான் இன்றைக்கி வந்து இதில் 7 ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே நல்லா ஓரளவுக்கு கண்ணாடி மாதிரி நல்லா வதங்கி வரணும். ரொம்ப பொன்னிறமாக வதங்கணுன்ற அவசியம் இல்லை. ஓரளவுக்கு லைட் கோல்டன் கலரில் இது வந்து நல்லா வதங்கி வந்தால் போதும். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறமா நான் மீடியம் சைஸ் தக்காளி 3 தக்காளியை வந்து ரஃபாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், ரஃபாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து இது கூட ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது தக்காளி வந்து லாஸ்ட்டாக நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இதை 3த்தையும் சேர்த்து ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இது வதங்கி வந்ததுக்கப்புறம் நல்லா ஆற வச்சு அதுக்கப்புறம் பேஸ்ட்டாக அரைங்க. சுட சுட அரைக்கக்கூடாது. அதுக்கப்புறமா 1 குழி கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு அதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு பெரிய வெங்காயம், அதுக்கப்புறம் அதுலேயும் 5 சின்ன வெங்காயம் ஆட் பண்ணியிருந்தேன். அந்த கிளிப்பிங்ஸ் வந்து ரெக்கார்ட் ஆகலை. சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு அதை நல்லா பொன்னிறமாக வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலா விழுது இருக்கு இல்லைங்களா, அதை வந்து இதில் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் அளவுக்கு கடையில் வாங்கின மீன் குழம்பு மசாலா, 1 ஸ்பூன் அளவுக்கு வீட்டில் அரைச்ச மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடையில் வாங்கின வெறும் மிளகாய்த்தூள், இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டதுக்கப்புறமா அதுக்கப்புறமா அதே ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். எல்லா மசாலாவும் வந்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு இந்த மாதிரி நல்லா ஒரு 3 நிமிஷம் வதக்கி விடுங்க. அடிப்பிடிக்காமல் கிண்டி விட்டுட்டே இருங்க. அதுக்கப்புறமா 1/4 டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்கேன். இதில் தண்ணி சேர்த்துட்டு இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இன்னும் ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. ஓரளவுக்கு மசாலா இந்த மாதிரி கொதித்து வந்ததுக்கப்புறமா வந்து நம்ம ஆல்ரெடி என்ன பண்ணிக்கணும்னா ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியை வாஷ் பண்ணி 10 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துருக்கோம். இந்த மாதிரி லைட்டாக மசாலா கொதித்து வந்ததுக்கப்புறமா அந்த புளி தண்ணியை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து கருப்பு புளி சேர்த்துருக்கேன். கருப்பு புளி அது கொஞ்சம் ரொம்பவே புளிப்பாக இருக்கும். ஸோ நான் வந்து நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து வெள்ளை புளி ஆட் பண்ணிங்கன்னா நெல்லிக்காய் சைஸை விட கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கோங்க. ஏன்னா அந்த புளி வந்து கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கும், புளிப்புத்தன்மை வந்து கம்மியாக இருக்கும். நீங்கள் என்ன புளி யூஸ் பண்ணுறீங்களோ அதனோட புளிப்புத்தன்மை எந்த அளவுக்கு இருக்கும்னு பார்த்துட்டு அந்த புளி வந்து நெல்லிக்காய் சைஸ் எடுக்கலாமா அதை கூட அதிகமாக எடுக்கலாமான்னு பார்த்து ஊற வச்சு அந்த புளி தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் புளி தண்ணியை ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் கழித்து நான் 1/2 லிட்டர் தண்ணி வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கேன். என்னோடய ஃபைனல் மீன் குழம்பு என்ன கன்சிஸ்டன்சியில் வருதுன்னு பாருங்கள். அந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும் மீன் குழம்புக்கு. அதே பதத்தில் உங்களுக்கும் வேணும்னா நான் ஆட் பண்ணுற தண்ணியோட அளவு மசாலா அளவுகள்லாம் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. இல்லை இன்னும் கொஞ்சம் தண்ணியாக வேணும் குழம்பு அப்படின்னு சொல்கிறவங்க நான் 1/2 லிட்டர் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் 700 ml தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ ஒரு ஸ்பூன் காமிச்சேன் இல்லைங்களா, அந்த ஸ்பூனை யூஸ் பண்ணி தான் நான் வந்து போட்ட மசாலா அளவுகள் எல்லாமே போட்டேன். நீங்கள் அந்த ஸ்பூனை பார்த்துருப்பீங்க இல்லைங்களா, அதை பேஸ் பண்ணி நீங்களும் அளவுகளை போட்டுக்கோங்க. இப்போ நான் ஆட் பண்ண 1/2 லிட்டர் தண்ணி நல்லா இந்த மாதிரி ஹை ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சு எடுத்திருக்கேன். நல்லா கொதிக்க வச்சதுக்கப்புறம் பாருங்கள், இது எப்படி முதல்ல வந்து தண்ணியாட்டம் இருந்தது, இப்போ நல்லா கொதித்து அந்த மசாலா கூட சேர்ந்து எப்படி குழம்பு கன்சிஸ்டன்சியில் வந்திருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் இதுதான் நீங்கள் எவ்வளோ தண்ணி ஆட் பண்ணாலும் இதுதான் வந்து கரெக்டான பதம். அதை பார்க்குறதுக்கு நல்லா குழம்பு கன்சிஸ்டன்சியில் வந்ததுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி மசாலா போட்டு வச்சுருக்க மீனை வந்து இதில் ஆட் பண்ணணும். மீனை ஆட் பண்ணி நல்லா ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சு குக் பண்ணி எடுத்துக்கோங்க. மீன் நல்லா வெந்து வரணும். நீங்கள் வந்து சிம்லேயே 5 நிமிஷம் வச்சு குக் பண்ணால் போதும். இந்த டைம் நீங்கள் கரண்டி யூஸ் பண்ணி அதை வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது. ஏன்னா அப்படி பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா மீன் வந்து உடஞ்சி வந்துடும்.
நம்ம மீனை போட்டதுக்கப்புறம் சிம்மில் வச்சு மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் நல்லா இந்த மாதிரி குக் பண்ணி எடுத்துக்கோங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நான் இதில் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் இந்த மாதிரி மேலே ஊற்றிருக்கேன். ஏன்னா இது வந்து ஒரு சூப்பரான டேஸ்ட்டு கொடுக்கும் மீன் குழம்புக்கு. நல்லெண்ணெய் 1 ஸ்பூன் ஊற்றினதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலைகளை வந்து தூவி விடுறேன். இந்த கொத்தமல்லி இலையை வந்து ஆட் பண்ணதுக்கப்புறமா இன்னொரு 2 நிமிஷம் வந்து இதை மூடி வச்சு குக் பண்ண போகிறேன். மொத்தமாக மீனை சேர்த்ததுக்கப்புறம் 7 நிமிஷம் இந்த மாதிரி குக் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். இந்த கன்சிஸ்டன்சியில் ஃபைனலாக மீன் குழம்பு கிடச்சிது. மீன் குழம்பு உண்மையிலே சாப்பிட்றதுக்கு சூப்பரான டேஸ்ட்டில் இருந்தது. கண்டிப்பாக நீங்களும் இதை வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த மீன் குழம்பு எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.